Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போறோம். கடம்பா மீன் ஃப்ரை. கனவா மீன், கடம்பா மீன் எது வேணா சொல்லலாம். இன்னைக்கு அது எப்படி செய்யறதுன்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நான் 3/4 கிலோ அளவுக்கு கடம்பா மீன் வாங்கி நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். இங்கே நான் வெங்காயம் 2 வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது 3 வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இந்த 2 வெங்காயமாக மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க எடுத்துக்க போகிறோம். அந்த அரைக்கிற கூட இந்த மசாலா ஸ்பைஸ் பவுடர்லாம் சேர்த்துக்க போகிறேன். பாதி எலுமிச்சம்பழம், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், உப்பு தேவைக்கேற்றாற்போல், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், தனியாத்தூள் 1 ஸ்பூன், வெறும் மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். நான் இதில் சேர்த்துருக்க கார அளவு எல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா வீட்டில் குழந்தைங்க சாப்பிடுவாங்க. நீங்கள் வேணும்னா இன்னும் கொஞ்சம் அதிகம் போட்டுக்கலாம். மிக்ஸி ஜார் எடுத்து 2 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன்ல அதை சேர்த்துக்கிறேன். அது கூட இந்த மசாலா பவுடர்லாம் சேர்த்துக்கிறேன். உப்பு மீனுக்கு மட்டும் எவ்வளோ தேவையோ அதை சேர்த்துக்கலாம். பாதி எலுமிச்சம்பழம் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அந்த ஜூஸை பிழிஞ்சு விட்டுக்கிறேன். இதை அரைக்கிறதுக்கு இந்த ஜூஸில் வர தண்ணியே போதும். நம்ம எக்ஸ்ட்ரா எதுவும் தண்ணி சேர்க்க தேவையில்லை. இப்போ இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி கொண்டு வந்துடலாம். சரி, இது கூட நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். ஓகே, இப்போ இதெல்லாம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி கொண்டு வந்தாச்சு. இப்போ இதை மீன் மேலே நல்லா மசாலா எல்லா மீன்லேயும் படுறபடி தடவிக்கணும். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் மீனுக்கு. அப்போ தான் கவுச்சி ஸ்மெல் இல்லாமல் நல்லாயிருக்கும். இப்போது அரைச்சி வச்சுருக்க விழுது சேர்த்துக்கிறேன். வெங்காயம், மற்ற மசாலா பவுடர்லாம் சேர்த்தோம்ல அது. இது கூட ஒரு கை கருவேப்பிலை சேர்த்து மொத்தமாக கலந்துக்கிறேன். இப்போ இதை அப்படியே ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஊற வைக்கணும். மசாலாலாம் நல்லா மீனுக்குள்ளே இறங்கும். அப்போ தான். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கிறேன். கடாய் நல்லா ஹீட் ஆனதும் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். அதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். சோம்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும். சோம்புலாம் நல்லா பொரிஞ்சாச்சு. இப்போ நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம்க்கு மட்டும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி நம்ம மீனுக்கும் உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் உப்பு. இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் டைம் கொடுக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் அளவுக்கு வெந்தாச்சு. இப்போது 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி இஞ்சி பூண்டு பச்சை வாசனைலாம் போகட்டும். கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஓகே, இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போயாச்சு. இப்போ நம்ம 1/2 மணி நேரமாக ஊற வச்சுருக்க கடம்பா மீனை இப்போ இந்த வெங்காயம் வதக்கலில் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ரொம்ப சிம்பிளான ரெசிபி. பட் டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மீனை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் மீன்லாம் நல்லா வதங்குறபடி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அப்புறம் பார்க்கலாம். கரெக்டாக 7 நிமிஷம் ஆகிடுச்சு. நான் இப்போ தட்டு ஓப்பன் பண்ணால் இப்படி தான் இருக்குது. நான் எந்த தண்ணியுமே சேர்க்கல. மீன்லேருந்தே எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்கள். இந்த ரெசிபிக்கு நம்ம எந்த தண்ணியும் சேர்க்கக்கூடாது. மீன்லேயே தண்ணி விடும். தண்ணி மீனில் இன்னும் நிறைய இருக்கிறதுனால நான் இன்னும் ஒரு 3 நிமிஷம் அளவுக்கு டைம் கொடுக்குறேன். 3 நிமிஷம் ஆகிடுச்சு. தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வந்தாச்சு. நான் இப்போ ரசம் கூட தான் இதை தொட்டு சாப்பிட போகிறேன்றதுனால நான் இந்த ஸ்டேஜ்லேயே அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். நீங்கள் இன்னும் உங்களுக்கு ட்ரையாக வேணும்னா இன்னும் ஒரு 3 நிமிஷம். ஸோ டோட்டலாக நம்மளுக்கு இந்த மீன் வேகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு விட்டோன்னா மீன் நல்லா வெந்து தண்ணியும் நல்லா சுண்டி நம்மளுக்கு ட்ரை ரோஸ்ட்டாக கிடைக்கும். அது இன்னமும் சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு 3 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி இதையும் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்க போகிறேன். லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள். இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸ் கொடுக்கும் நம்மளுக்கு. ஓகே, இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு நான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்க போகிறேன். ஓகே, கடம்பா மீன் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போது சாப்பிடலாம்.
நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.